அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் அதிக விளைச்சல் அதிக மகசூல் தரக்கூடிய கத்திரிக்காய் வகைகளை பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்காகவே பார்த்திங்கன்னா 40 வியூஸை கடந்திருக்கு. இந்த 40 வியூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உள்ள ஒரு வியூஸு தான். ஏன்னா நம்மளுடைய சேனல் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை மாற்றி திரும்ப வந்திருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம்னா அந்த வீடியோ ஓடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இருந்தாலும் ஒரு 40 வியூஸை தொட்டிருக்கு. புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக மகசூல் தரக்கூடிய பச்சை மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 வகையான பச்சை மிளகாயை நான் தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறேன். என்னுடைய நாட்டு பண்ணையில் இந்த 2 பச்சை மிளகாய் வகைகள்லாம் நான் நடவு செஞ்சு கொடுத்துருக்குறேன். விவசாயிகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு பண்ணையில் அதிகம் வாங்கக்கூடிய பச்சை மிளகாயிலையும் இதுவும் ஒன்று. சரிங்களா? இந்த பச்சை மிளகாய் ரகங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து நிறுவனத்தினுடைய சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை அதிகம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 ரகமுமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு ஏற்றவாறு தான் விளைச்சலை கொடுக்குது. குறிப்பாக புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர், எங்கள் பக்கத்து ஊர், இந்த அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தாரிக்காடு, பைங்கால், பேராவூர் அணி, இதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குலமங்கலம், கொத்தமங்கலம், சேந்தன்குடி, நகரம், கீரமங்கலம், நெய்வேலி, செரியக்காடு, செரியலூர், அடுத்து பெரியாளூர், ஆவணத்தாங்கோட்டை, அறந்தாங்கி, இந்த பகுதிகளில் இந்த 2 ரகமுமே அதிகம் விளையுது. மக்களில் விவசாயிகள் அதிகமாக வாங்கக்கூடிய ரகங்கள் இந்த 2மே. அதனால தான் இந்த 2மே நான் நாற்றாங்கால போட்டு கொடுத்துருக்குறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 4 வகையான கேட்டகரி இருக்குது. சென்ற ஆண்டு 2025 to 26 வருஷ கணக்கில் பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்தியது இதுக்கு நான் சிஆரா, பங்காரம், புல்லட்டுன்ட்டு ஒரு ரகம் ஒன்று வந்துருந்துச்சு. அது புல்லட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பேர் தெரியல, எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. அடுத்து விஎன்ஆர் சீட்ஸ். இந்த 4 ரகமே நான் பயன்படுத்தி பார்த்தேன். அதில் டாப்பில் இருக்கிறது விவசாயிகள் வாங்குறது. எனக்கு டாப்பில் இருக்கிறது கிடையாது. விவசாயிகளுடைய கணக்கில் மனதில் இருக்கக்கூடியதில் டாப்பில் இருக்கிறது இந்த சிஆராவும் பங்காரம் தான். இந்த பங்காரத்தை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த ஏரியா அதிகம் நடவு செய்கிறாங்க, விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மரமடைக்கி, அரையப்பட்டி, பன்னியன் விடுதி, ஊழையன்காடு, இந்த ஏரியாவில் அதிகமாக பங்காரம் செழிப்பாக வளருது. அதிக மகசூலை கொடுத்துருக்கு. அதனால் இந்த பங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த ரகத்தை விவசாயிகள் அதிகம் வாங்குகிறாங்க. சரி, இந்த 2லையுமே 2 கேட்டகரியுமே பார்த்துருவோம். மேகிகோ எவரி சீட்ஸ் கவுல்ஸ் சிஆரா கைப்பிரிட்டு. இது கைப்பிரிட்டு தான். இது எப்படி காய்க்குது அப்படின்னா நான் ஒரு வருஷம் நடவு செஞ்சு பார்த்துட்டேன். எப்படி காய்க்குதுன்னா காய் நீளமாக இருக்குது, பளபளப்பாக இருக்குது, அதிக காரம் இருக்குது, மகசூல் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது, நல்ல விளைச்சலை கொடுக்குது. காய்க்கு மட்டும் இல்லை, பழத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டில் 10 கிராம்ஸ் 10 கிராம் விதை இருக்குது. கூடுதலாக 2 கிராம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. மொத்தத்துக்கு 12 கிராம்ஸ் 12 கிராம் விதை இருக்குது. அடுத்து 2வது ரகம் பார்த்திங்கன்னா பங்காரம் F1 ஹைப்ரிட் சில்லி கலஷ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா மரமடைக்கி, வன்னியன் விடுதி, அரையப்பட்டி, ஊழையன்காடு, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஏரியா தான். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கல் தரை.
உள்ள ஏரியா வந்து இதில் வந்து நல்லா வருதுன்னு விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து விரும்பி வாங்கக்கூடிய வகையில் வந்து இதுவும் ஒன்று. காய் வந்து நீளமாக இருக்கும், காரமும் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, நல்ல மகசூலை வந்து கொடுக்குது. இந்த ரகம் பார்த்திங்கன்னா வந்து மண்ணுக்கு ஏற்றவாறு தான் வருது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரகம் வந்து மண் இருக்குது. அந்த வகையில் வந்து அதன் அடிப்படையில் வந்து இந்த ரகம் வந்து அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு தான் வளருது, மகசூலை வந்து கொடுக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ரேட்டாக தான் இருக்குது. வியாபாரிகள் எடுக்கக்கூடிய ரேட்டும் வந்து நல்ல ரேட்டாக தான் இருக்குது. ரேட்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 2 ரகங்களுமே வந்து நல்ல ஒரு ரகங்கள் தான். தேவைப்படுறவங்க வாங்கி பயனடைங்க. கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.